திருச்சியில் மலேசிய பொண்ணு. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் மலைக்கு நல்லா சுட சுட ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டார். சரி, அவருக்கு பிடிச்ச வெங்காய பக்கோடாவே செஞ்சிடலான்னு கிளம்பிட்டேன்னு சொன்னது கடைக்கு இல்லைங்க, நம்ம கிச்சனுக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டிக்கலாம். இப்போது இதில் கடலை மாவு, கொஞ்சமாக சீரகம், நறுக்கின பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர், பொடியை நறுக்கின கருவேப்பிலை, கூடவே ஆயிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போது ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி இது மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை சாஸ் தொட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.